கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒரு விசை கூட உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்தவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை வேகமே, உள்ளங்கை வேகமே. ஆவியானவரே, ஆற்றல் தருபவரே, தேற்றரவே துணையாளரே, விண்ணக தூபமே, விண்ணக தூபமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். லெட்ஸ் ரீட் Genesis chapter 5 and verse 24. And Enoch walked with God, and he was not, for God took him. Amen. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில், Enoch walked with God while he was yet walking with God. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். இந்த ஏனோக்குடைய நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 365 வருடம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. His life span was 365 years. 22வது வசனம். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று பார்க்கிறோம். So he had his wife, he had children. In spite of all the family members, குமாரரை பெற்றாங்க, குமாரத்திகளை பெற்றாங்க, எல்லாரையும் பெற்றாலும் அவர்களோடு இருக்கிற நேரத்தை பார்க்கிலும் தேவனோடு ஏனோக்கு செலவழித்த நேரம் அதிகமாக இருந்தது என்று பொருள்படலாம்.
ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அதுதான் இந்த நாட்களிலே நம்ம ராப்சர் என்று சொல்லிடும், இல்லாவிட்டால் எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம். எலியாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுழல் காற்றிலே எடுத்து கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இந்த ஏனோக்கை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்திலே அவரை விசுவாசப்பட்டிலே ஹீஸ் இன் த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், Hebrews 11 and verse 5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இங்கே பார்க்குறோம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. இந்த உலகத்திலேயே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர், ஏனோக்கு, எலியா. இந்த இருவர் மாத்திரம் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா மரித்து அவர்கள் தேவனிடத்திலே சேருகிறார்கள் என்று பார்க்கிறோம். லாசரு மரித்து உயிரோடு தேவன் எழுப்பினாலும், இயேசு எழுப்பினார். ஆனால் திரும்பவும் அந்த லாசரு மரித்தார். அது எழுதப்படவில்லை என்றாலும் இட்ஸ் அண்டர்ஸ்டுட். அதே போல தான். ஆனால் இங்கே ஏனோக்கை பற்றி எழுதப்படும்பொழுது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மேபி த டைம் ஆஃப் ரெவலேஷன், அந்த பிற்காலங்களிலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவராக ஏனோக்கு காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எடுத்து கொள்ளப்படுவதற்கு நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியுள்ள ஜீவியம் கட்டாயமாக நமக்கு தேவை. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ராப்சரை குறித்தான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:16 நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு, அந்த வேர்ட் தான் இட்ஸ் said as rapture. It means caught up. இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். மரித்த குடும்பங்களில் இந்த வார்த்தைகள் அடிக்கடி பேசப்படும். Because Christians, we have a lively hope. Those who die in Jesus will be resurrected. They will be the first to get resurrected, and those who remain shall be caught up together in the mid-year. அப்படியாக இதற்கு ஆதாரமாக தான் பழைய ஏற்பாட்டிலே அப்படி ஒரு சம்பவம் இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார், எலியாவை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ராப்சர் எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. அது மனுஷகுமாரன் வரும் நாழிகையாவது அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், பிதா ஒருவர் தவிர யாரும் அறியார்கள் என்று சொல்லி. இப்படியாக அந்த நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு வருவார். கடைசி காலங்களில் இருக்கிறோம். நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் அந்த பரம பாக்கியத்தை அடையும் பங்கை தேவன் நமக்கு தருவார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றது போல எங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தாவே, ஹெல்ப் us to gain the witness Father. ஆண்டவரே, உம்முடையத்திலிருந்து நாங்கள் சாட்சி பெற்றவர்களாக, ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க, உடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட, ஆண்டவரே எந்த நேரம் வந்தாலும் உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.